السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. صدق الله العلي العليم. கண்ணியத்துக்குரிய அகில ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் உட்பட செயலாளர், பொருளாளர், உபத்தலைவர்கள், நிறைவேற்றுக்குழு, கண்ணியமான உலமாக்கள், அதே போன்று நாடளாவிய ரீதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய ஜிம்மியாவுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நிறைவேற்றுக்குழு, அதே போன்று கண்ணியமான உலமாக்கள், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், துறை சார்ந்தோர்கள் அனைவர்களையும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஊடாக வரவேற்கிறோம். பல சிரமங்களோடு நேற்றிலிருந்து இந்த இடத்துக்கு பல வேலைப்பழுகளுக்கு மத்தியில் ஜம்மியாவுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வரவேற்பது மட்டுமல்ல, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில், ஆயுள்ள, ஆரோக்கியத்தில், அவனுடைய தொழிற்துறவுகளில் பிள்ளை குட்டிகள், சந்ததிகள், மனைவி மக்கள் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். இதற்கான கூலி அல்லாஹு தாலா நாளைய கியாமத்தில் மீதான் தராசில் கனமாக்கி மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்ளக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற துவாவோடு, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மையில் ஜமியத்துல் உலமாவுடைய தெரிவுக்கு பின்னால் பணிப்பகிர்வல் நடைபெற்றிருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் அறிவித்துக் கொள்கிறோம். சென்ற காலத்திலே தனிய தலைவர்கள் இருந்து செயல்பட்டாலும் உபத்தலைவர்கள் என்ற அடிப்படையிலே அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும் இந்த அளவுக்கு வலுவாக அவைகள் செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருந்தாலும் அதிலே சில குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலே வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தலைவர் மாத்திரம் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததையிட்டு மசூராவின் அடிப்படையிலே அண்மையுடைய தெரிவுக்கு பின்னால் பணிகளை பகிர்ந்து உபத்தலைவர்களுக்கு 14 டிவிஷன்களை பிரித்து வகுத்து கொடுத்து அவர்களுக்கு செயலாளர்கள், அதற்கான கோஆர்டினேட்டர்கள் அமைக்கப்பட்டு ஒரு அழகான அமைப்பிலே நிர்வாகத்தை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது உபத்தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, யார் யாருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்கள் இங்கே தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இனியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே எனக்கு 3 பகுதிகள் தரப்பட்டிருக்கிறது. ஒன்று, வளமையான என்னுடைய நீண்ட காலமாக ஜம்மியாவிலே பிரச்சார பகுதி, அது எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை அதனோடு சேர்த்து சிசிசி என்ற ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைப்புக்குமான ஒரு பகுதி, அது பிற மத மக்களோடு அதிகமாக தொடர்படுத்தப்படக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக ஆலிம்கள் விவகாரம், உலமாக்கள் விவகாரம் என்ற ஒரு பகுதியும் எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, பிரச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி ஈமான், இபாதத், முஆமலாத், முஆசராத், அஹ்லாக் என்ற அந்த பகுதிகளோடு தொடர்பட்டதாகவும், இது இந்த பிரச்சாரத்துடைய பகுதி உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்புகளை பலமாக இன்னும் பலப்படுத்தி கட்டியெழுப்புவதற்கான ஒரு பகுதிதான் இந்த பிரச்சாரத்துடைய பகுதி. சென்ற காலங்களிலே இந்த பிரச்சாரத்துடைய பகுதி நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண நிலைமையில் நாடளாவிய ரீதியிலே பல உலமாக்களோடு சேர்ந்து ஜம்மியத்துல் உலமாவுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களோடு சேர்ந்து நாடளாவிய ரீதியிலே சூறாவளி பயணம் என்ற அடிப்படையிலே முழு நாட்டுக்குமாக பிரயாணம் செய்து தனித்தனியாக உலமாக்களையும், சாதாரண மக்களையும், துறை சார்ந்தோர்களையும், பள்ளிவாசல் நிர்வாகிகளையும் சந்தித்து நாட்டுடைய நிலைமைகளை தெளிவுபடுத்தப்பட்டது. இது அனைவரும் அறிந்த விடயம்.
ஒரு காலம் இருந்தது. சென்ற காலத்திலே எம்முடைய செய்திகள், ஜெமியாவில் எடுக்கப்படக்கூடிய செயல்பாடுகள், நடவடிக்கைகளை எமக்கு பத்திரிகை ஊடாக அல்லது இன்னும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக எந்த வகையிலும் பணம் செலுத்தி கூட அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த செய்திகள் மக்களிடத்திலே போய் சேராத காரணத்தினாலே ஜெமியத்துல் உலமா என்ன செய்கிறார்கள்? தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா? ஒன்றும் இதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்களே இல்லையே என்ற ஒரு ஆதங்கத்தில் இருந்த பொழுது நாடளாவிய ரீதியிலே நேருக்கு நேராக போய் ஒவ்வொரு பகுதிகளுக்கும், டிவிஷன்களுக்கும், கிளைகளுக்கும் இந்த செய்தி எத்தி வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே தான் மக்கள் இப்படியெல்லாம் ஜெமியா செய்கின்றார்களா என்ற அந்த எண்ணத்தை எடுத்து மக்கள் உஷாராக, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே சென்ற காலத்தில் ஏற்பட்ட அந்த அசாதாரண நிலைமையிலே ஒரு பயங்கரமான நிலைமையை ஜெமியத்துல் உலமா முகம் கொடுத்து இதை நாடளாவிய ரீதியிலே மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு இந்த பிரச்சார குழு காரணமாக இருந்தது என்பதையும் இந்த கட்டத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு காலத்திலும் உருவாகக்கூடிய அதாவது புது புது வழிகேடான கெட்ட கொள்கைகள் இருந்து முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடியதுதான் இந்த பிரச்சார குழுவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜெமியத்துல் உலமா ஆரம்பித்த காலத்தில் இருந்து இந்த நிகழ்வுகளை செய்தாலும் கூட அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், நாட்டிலே பல கொள்கைகள், மாற்று கொள்கைகள் வந்து மக்களுடைய ஈமானை கெடுக்கக்கூடிய நிலைப்பாடு உண்டாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த கொள்கைகள் பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டம் அகில இலங்கை ஜெமியத்துல் உலமாவுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் சென்ற பல வருடங்களாக, பல தசாப்தங்களாக அண்மை காலத்தில் ஏற்பட்ட அந்த கொள்கை மாற்றங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தி மக்களுடைய, சாதாரண மக்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஜெமியத்துல் உலமா அயராது முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது என்பதையும், இந்த பிரச்சார குழு ஊடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அகில இலங்கை ஜெமியத்துல் உலமாவுடைய அனைத்து விடயங்களையும், செயல்பாடுகளையும் சமூகத்துக்கு சமூகமயப்படுத்தப்படக்கூடிய ஒரு பகுதி தான் பிரச்சாரத்துடைய பகுதி என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஜெமியத்துல் உலமாவில் என்ன நடக்கிறது, என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது, சமூகத்துக்கு என்ன எத்தி வைக்க வேண்டும் என்பதை அனைத்தையும் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பகுதிதான் பிரச்சாரத்துடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எமது வெளியீடுகள் அனைத்தும் அந்தந்த காலத்திலே ஏற்படக்கூடிய சவால்களுக்கு பின்னால் வெளியான விடயம்தான் நம்முடைய ஜெமியாவிலிருந்து வெளியிடப்படக்கூடிய வெளியீடுகள். அதிலே சமாஜ சம்பாதியாக இருக்கலாம், வேற்றுமையில் ஒற்றுமை சன்மார்க்க கடமை என்ற புத்தகமாக இருக்கலாம், அதே போன்று தீவிரவாதம் வேண்டாம் என்ற ஒரு புத்தகமாக இருக்கலாம், காதியானிகள் சம்பந்தமான புத்தகமாக இருக்கலாம், அதே போன்று மன்ஹஜ், நாட்டுடைய அதாவது சட்டக்கோவை என்ற அடிப்படையிலே நாங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எல்லா அமைப்புகளும் சேர்ந்து வெளியிடப்பட்டொன்றுதான் மன்ஹஜ் என்று சொன்னது. எனவே இவைகள் எல்லாம் அந்தந்த காலத்திலே சமூகத்தில் ஏற்படக்கூடிய அதாவது பிரச்சனைகள், சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய விதத்திலே தான் அந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு கொண்டே சொல்வதாக இருந்தால், அதாவது மாட்டிறைச்சி சாப்பிடுவது, அதே போன்று பள்ளிவாசல் இந்த நாட்டிலே கூடிக்கொண்டு போகிறது, இந்த நாடு முஸ்லீம் நாடாக போகிறது, இந்த நாட்டிலே ISIS தீவிரவாதம் இருக்கிறது, ஜிஹாத் இருக்கிறது, இப்படியாக பல விமர்சனங்கள், பல அதாவது சவால்கள் எமக்கு வந்த நிலைமை உங்களுக்கு தெரியும். அதற்காக வேண்டி அழகான முறையிலே ஜெமியத்துல் உலமாவினால் எழுதப்பட்டு அதை சட்டத்தரணிகளுடைய பார்வைக்கு உட்படுத்தப்பட்டு, அது மட்டுமல்ல பிற மதத்துடைய மத தலைவர்கள், பௌத்த தலைவர்கள், சாதுமார்கள் இடத்திலே கொடுக்கப்பட்டு இதை சரி பார்த்ததுக்கு பின்னால், சமூகத்துக்கு வெளியிட போகிறோம் என்று பார்த்ததுக்கு பின்னால், இது நீங்க எப்போ செஞ்சிருக்க வேண்டியது இப்ப செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு அவர்கள் பார்த்ததுக்கு பின்னால் கட்டாயம் தேவையானது அழகான விடயம் என்று அவர்கள் முகவுரை தந்திருக்கிறார்கள்.
அவருடைய முகவரிக்கு பின்னால் அது 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அது சம்பந்தமான எந்த எதிர்ப்புகளும் வரவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அது சிங்கள பாஷையில் மட்டுமல்ல, தமிழ் மொழியிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், அதாவது மாட்டிறைச்சி சாப்பிடுவது சம்பந்தமாக மிகவும் வன்மையாக கண்டித்து பேசிய ஒருவருக்கு அந்த புத்தகம் கிடைத்த பொழுது, இது யார் செய்தது, இது யார் செய்தது என்று கேட்டுவிட்டு ஜம்மியத்துல் உலமா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னதுக்கு பின்னால, இது எப்போ வெளிவந்திருக்க வேண்டும், வெளிவந்திருந்தால் நான் இது சம்பந்தமாக பேசியிருக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதனுடைய வரவேற்பு, அந்த புத்தகத்துடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது என்பதையும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறோம். அத்தோடு இதை அது பிரமதத்தவர்களுக்கு மட்டுமல்ல, நாமும் அதை வாசித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதாவது கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அதற்கு தக்க பதில்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் நிறைய பேர்கள், எம்முடைய சகோதரர்கள் கூட நிறைய பேர்கள் அதை வாசித்து இருக்க மாட்டார்கள். இந்த சபையில கூட அதை வாசித்தவர்கள் கையை தூக்கி காட்டுங்க என்று கேட்டால், ஒரு கேள்வி எழுப்பினால் கூட அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தான் எம்முடைய சகோதரர்கள் இருப்பார்கள் என்பதை நான் நினைக்கிறேன். பல சபைகள்ல இந்த புத்தகத்தை பற்றி அறிமுகம் செய்துவிட்டு அதை வாசித்தவர்கள் கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்கன்னு கேட்டால் 2 ஒருவர்கள் தான் கையை தூக்கி காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த நிலைமை இல்லாமல் கட்டாயமாக அவைகள் விற்பனைக்கு வெளியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவைகள் அந்த புத்தகங்கள் இதுவரைக்கும் வாசிக்காதவர்கள் இருந்தால் கட்டாயமாக எடுத்து அதை வாசித்து நாமும் தெளிவுபட்டுக் கொள்வது மட்டுமல்ல, எம்மோடு இருக்கக்கூடிய பிரமத சகோதரர்களுக்கும் அவைகளை வாங்கி நாங்கள் கொடுத்தால் எங்களை பற்றியும் சமூகத்தை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் ஒரு நல்ல நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதையும் இந்த கட்டத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அத்தோடு அன்புக்குரியவர்களே, தரப்பட்ட நேரம் சுருக்கமாக இருப்பதனால் சுருக்கமாக சில விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனக்கு தரப்பட்ட ஒரு பகுதிதான் சிசிசி, ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைப்புக்குமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது முன்னாலே அந்த பகுதிக்கு போட்டு காட்டப்பட்டது போல நம்முடைய அக்ரம் அப்துல் ரஹ்மான் மஹல்லரி ஹசரத் அவர்கள் மாத்தறை மாவட்டத்துடைய தலைவர் பொறுப்பாக இருக்கிறார். அதனுடைய துணையாளராக அக்ரம் மதனி அவர்களும், அதனுடைய கோஆர்டினேட்டராக சல்மான் மௌலவி அவர்களும் இருக்கின்றார்கள். திஹாரியைச் சேர்ந்த சல்மான் மௌலவி அவர்கள் ஜமியாவுடைய அதாவது ஜமியாவில் இருக்கக்கூடிய உறுப்பினராக ஒருவர் தான் சல்மான் மௌலவி அவர்கள் இந்த கோஆர்டினேட்டராக இருக்கிறார்கள். அத்தோடு இந்த ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைப்புக்குமாக செயல்படக்கூடியவர்கள் நம்முடைய ரிஃபா மதனி ஹசரத் அவர்கள், அதனுடைய கோஆர்டினேட்டராகவும் சல்மான் மௌலவி அவர்கள் இருக்கிறார்கள். பிரதானமான இந்த விடயத்திலே பிரதானமான விடயம், அதாவது 2 விடயம் இருக்கிறது. ஒன்று, சமூக ஒற்றுமையை பாதுகாத்தல், எமக்கு மத்தியிலே வரக்கூடிய பிளவுகள் பிரச்சனைகளை விட்டும் பாதுகாத்து அந்த சமூகத்தில் ஒரு ஒற்றுமையை நிலைமையை ஏற்படுத்துவதுதான் அதனுடைய ஒரு பகுதி. இன்னும் மற்றொரு பகுதிதான் பிற மதத்தவர்களுக்கு மத்தியிலே சகவாழ்வை கடைபிடித்தல். அதாவது அடிக்கடி சொல்லப்படக்கூடிய விடயம்தான் பள்ளிவாசல் நிர்வாகம். ஒரு பள்ளி என்றால், ஒரு ஊர் என்றால், அந்த ஊரிலே எமக்கு சூழால எத்தனை பன்சலை இருக்கிறது, எத்தனை கோவில்கள் இருக்கிறது, எத்தனை சேர்ச்சுகள் இருக்கிறது என்பதை அந்த ஊர் அறிந்து வைத்து அவர்களுடன் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த விடயத்தில் அவர்களோடு சேர்ந்து வைத்து சமூகத்துக்கு சேவையாற்ற முடியுமோ சேவையாற்ற முடியும். அதாவது சேர்ந்து போய் கரைஞ்சி போறதும் இல்லை, சேராம தூரமாக இருப்பதும் இல்லை என்ற செய்தியை அடிக்கடி ஜமியத்துல் உலமா இந்த சிசிசி ஊடாக தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் வழங்க வேண்டும். என்று எப்படி நிலைமை இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் சென்ற காலத்தை விட ஒரு பயங்கரமான நிலைமை ஏற்பட்டாலும் அவர்களுடன் தொடர்பு கொண்டு அந்த பன்சலையோ கோயிலோ சேச்சோ எந்த இடமாக இருந்தாலும் அவர்களுடன் தொடர்பு கொண்டு ஒரு சுமூகமான ஒரு நிலைமையை நாட்டில் ஏற்படுத்தி ஒற்றுமையாக வாழ்வதற்கு நாங்கள் வழிகாட்டக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருடைய உலமாக்களிடத்திலும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் இருக்கின்றது என்பதைத்தான் இந்த ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைப்புக்குமான இந்த சிசிசியுடைய பகுதி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. விசேஷமாக எமது நாட்டிலே உலகளாவிய மட்டத்திலும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக ஏற்படுத்தப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு ஒரு திறந்த கலந்துரையாடல் மூலமாக புரிந்துணர்வை கட்டியெழுப்பி அதன் மூலமாக எமது நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் இன்னும் பல அம்சங்களை செயல்படுத்துவதற்கும் ஒற்றுமையாக எந்த பிரச்சனையும் இல்லாம, துவேஷங்கள் இல்லாம
வாழ்வதற்கு ஒரு சிறந்த ஒரு பகுதி தான் இந்த சிசிசியுடைய பகுதி. இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். சிலர்கள் சாதாரணமாக நினைத்து பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான். உதாரணமாக ஒன்றை சொல்லுகின்றேன். தராபிகை தொழ முடியாது, பள்ளிக்கு போக முடியாது, கல்லடிக்கிறார்கள். இப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இப்படி நடக்குதுன்னு. நான் சொன்னேன் ஒன்று செய்யலாது, போலீஸில் முறையீடு செய்யுங்க. போலீஸில் முறையிட்டாங்க. முறையிட்டதுக்கு பின்னால அவரை கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த நாள் விட்டுட்டாங்க. திரும்ப அங்கே தொலை போக முடியாது. இந்த கட்டத்தில் நான் சொன்னேன் அவங்களுக்கு, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பன்சலையோட தொடர்பு கொண்டு அவர்கிட்ட உங்களோட விஷயத்தை பிரச்சனையை சொல்லுங்க, தீர்த்து வைப்பாருங்க. எப்படியோ அவர்களோட தொடர்பு உள்ளவர்கள் ஊரில் இருக்கிறாங்க. தொடர்பு உள்ளவரை வச்சு பன்சலைக்கு போய் சொன்னால் அவங்கள கூப்பிட சொன்னாங்க. அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, நாங்கள் ரோட்டில் போகக்குள்ள கூட நீங்கள் அப்புறம் பார்த்துட்டு போறீங்க, எங்களோட பேசுறீங்க, நாங்கள் என்ன உங்களுக்கு குறை செஞ்சுக்கிறோம், எங்களோட பேசக்கூட மூஞ்சி கொடுத்து பேசக்கூட மாட்டீங்க என்று சொல்லி ஏசி போட்டு கடைசியாக அந்த கூட்டத்தை அந்த கொள்ளடிக்கக்கூடியவர்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கடுமையாக எச்சரிக்கை செய்த அந்த சாது, அந்த பன்சலையோட சாது எச்சரிக்கை செஞ்சு விட்டாங்க. அதோட பொலிசும் இல்லை, கோட்டும் இல்லை. அதுக்கு சுமூகமாக அந்த பள்ளிவாசல்ல தொழுகையை நடத்தினாங்க. ஒன்று ரெண்டல் இது போல நாங்கள் சொன்ன பேச்சுகளை கேட்டு சென்ற காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ், சென்ற காலத்தில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது, கண்டியில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது ஒரு பன்சலையில ஒரு சாது அவர் தன்னுடைய ஒரு 25 நபர்களை சேர்த்து கொண்டு வந்து பஜாரில் நின்று எங்களை கொண்டுட்டு தான் இந்த பஜாருக்கு ஏதாவது செய்யும், நீங்க யாரும் இங்க நெருங்கக்கூடாது என்று கடுமையான எச்சரிக்கை விடுதாரு. அந்த பஜாரு, அந்த பகுதி, அந்த ஊர் பாதுகாக்கப்பட்டது. இது போல பல விடயங்களை இந்த இடத்திலே சொல்லி காட்ட முடியும். நாம் வரக்கூடிய காலத்திலும் அகில இந்திய ஜமியத்துல் உலமா வழிகாட்டுற அடிப்படையில் ஒவ்வொரு ஊருடைய தலைவர்களும் நிர்வாகங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்றுதான் எமக்கு சூழால் இருக்கக்கூடிய, அது சேச்சாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், பன்சலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய தொடர்புகளை நாங்கள் அவர்களோடு சுமூகமான உறவுகளை கட்டியெழுப்பிக் கொள்வதிலே தான் எதிர்காலத்திலே எமது நாட்டிலே, எமது ஊர்களுடைய முன்னேற்றமும் பாதுகாப்பும் இருக்கிறது என்பதைத்தான் இந்த சிசிசியுடைய பகுதி எமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எனவே இந்த கிளையின் பிரதானமான 4 அடிப்படைகளை கொண்டிருக்கிறது. தாருஃப் என்ற ஒரு விடயம். தாருஃப் என்றால் ஒருவருக்கொருவர் அறிமுகம். அது மாற்று மதத்து சகோதரர்கள் என்றாலும் ஒருவருக்கு ஒரு அறிமுகம் இருக்க வேண்டும். பன்சலையோட ஒரு தொடர்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பதான் ஏதாவது பிரச்சனை பட்டுச்சு அப்படியாண்டா 2 திருவில்காரர்கள் சண்டை பிடிச்சு கொள்றாங்க, பிரச்சனையாக மாறப்போகுது, உடனே கோல் எடுத்து அப்ப ஹாமதுரனே என்று அவருக்கு பலகாக டெலிபோன்ல பேச முடியும். பேசி இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்குது, இது எப்படி தீர்த்து கொள்வோம், அப்ப உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு வந்துவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் தார்ஃப் இருக்க வேண்டும். அதே போன்று தஃபாஹும் புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அதே போன்ற தசாமுகம் ஒரு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அதே போல தஆவுன் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும். இந்த 4 அடிப்படைகளை கொண்டு நம்முடைய சகாவாள்களை நாட்டிலே கட்டியெழுப்புவோம் என்று சொன்னால் அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சென்ற காலங்களிலே இதை கேட்டு நடந்த நிர்வாகங்கள், கேட்டு நடந்த ஊர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் பல உதவிகளை அங்கே கண்டுகொண்டார்கள். எனவே வரக்கூடிய காலங்களிலும் இந்த சகவாழ்வுகளை கட்டியெழுப்பதற்கு உங்களால் என்னென்ன முயற்சிகள் ஊர்களில் செய்யப்பட வேண்டுமோ செய்து கொள்வதுதான் உசிதமானது, நல்லது என்பதையும் இந்த கட்டத்திலே உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதற்காக வேண்டிய உதவி உபகாரங்களை, ஆலோசனைகளை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா எந்த நேரமும் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சொல்லப்படக்கூடிய இந்த பிரச்சாரமாக இருக்கலாம், இந்த சிசிசியாக இருக்கலாம், இது சொல்வதாக இருந்தால் பண மணித்தியாலங்கள் வேண்டும். நிறைய ஆர்மி கேம்புகளிலே, போலீஸ் தலைமையகத்திலே, இது போன்று பல இடங்களில் நிகழ்ச்சி நிரல்கள் நடத்தப்பட்டு நாடளாவிய ரீதியிலே பெரிய பெரிய கேம்புகளில் நிகழ்ச்சிகள் ஜமியத்துல் உலமா மூலமாக நடத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பிரமத தலைவர்களோடு சுற்றுப்பிரயாணங்கள் கூட ஜமியத்துல் உலமா இந்த சிசிசி ஊடாக செயல்படுத்தி இருக்கின்றது என்பதையும் இந்த கட்டத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே எம்மோடு இருக்கக்கூடிய பிரமத தலைவர்கள் மிக அந்யோன்யமாக எங்களோடு பல விடயங்களை, பல இடங்களிலே, பல அவருடைய விகாரைகளிலே பல நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறார்கள். எமக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். நல்ல மனமுள்ளவர்கள். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்றுதான், அந்த பிரமத தலைவர்கள் நாங்கள் எப்படி நினைத்தாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரமதத்தவர்கள் போல உலகத்தில் எங்கேயும் காண முடியாது. உலகத்தில் எங்கேயும் காண முடியாது.
ஒரு கூடினார் 5-10 வீதமானவர்கள் தான் துவேச மனப்பான்மையோடு இருக்கிறார்களே தவிர மற்ற மக்கள் மிகவும் சிறந்தவர்கள், நல்லவர்கள் என்பதை நான் உங்களுக்கு இந்த கட்டத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நாம் தான் குறைபாடு உள்ளவர்களாக இஸ்லாத்தை தெளிவுபடுத்தாமல் இருக்கிறோமே தவிர அவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் அல்ல. எனவே நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை தெளிவுபடுத்துவோம் என்றால், பண்பாடுகளை தெளிவுபடுத்துவோம் என்றால் நிச்சயமாக இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். நாம் அடிக்கடி சொல்வது, எங்கட நோன்பு பௌத்துக்குள்ள, எங்கட தொழுக பள்ளிக்குள்ள, எங்கட ஹஜ்ஜி கௌபத்துல்லாவில எங்கட அஹ்லாக் பண்பாடுதான் பாதையிலும் வியாபாரத்திலும் எல்லா இடங்களிலையும் எங்களுடைய அஹ்லாக் பண்பாடுகள் தான். எனவே இந்த பண்பாடுகளை படிச்சு கொடுக்கக்கூடியதாக, கற்றுக் கொடுக்கக்கூடியதாக, செயல்படுத்தக்கூடியதாக நாம் இருப்போம் என்றால் இந்த நாட்டிலே இந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் என்பதைத்தான் நாம் இந்த கட்டத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்த கட்டமாக எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் உலமாக்களுடைய விவகாரம். உலமாக்களுடைய விவகாரம் என்னுடைய நேரம் முடிந்து விட்டது என்று எனக்கு சைக்கினை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உலமாக்கள் விவகாரத்தில் ஏராளமான விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே 1924ஆம் ஆண்டு, அதாவது அப்துல் ஹமீத் பஹஜி ஹசரத் அவர்கள் மூலமாக காலி கோட்டை மதரசாவில் இருந்து இந்த பிரயாணம் ஆரம்பித்திருக்கிறது. அதனுடைய ஆரம்ப செயலாளராக தாசிம் நத்வி ஹசரத் அவர்கள் ஆரம்ப செயலாளராக இருந்திருக்கிறார். அப்துல் ஹமீத் பஹஜி அவர்கள் கண்டி மாவில் மடையை பிறப்பிடமாக கொண்டவர் என்ற அந்த சந்தோஷமான செய்தியையும் நாம் இந்த நேரத்திலே மத்திய மாகாணத்தில் இருந்தால் அந்த ஒளி பிரகாசிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் இந்த கட்டத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இப்ப சொல்லப்பட்ட பிரச்சாரமாக இருக்கலாம், சிசியாக இருக்கலாம், இந்த அனைத்து விடயங்களையும் உலமாக்கல் மூலமாக, உலமாக்களை நெறிப்படுத்துவதன் மூலமாக, உலமாக்கல் பாசை வளம் உள்ளவர்களாக மாறுவதன் மூலமாக தான் இவைகளை சரியான முறையிலே சமூகத்துக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்பதையும் இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதனால தான் உலமாக்கல் விவகாரம், உலமா சபை இந்த ஆரம்பித்ததாக இருந்தாலும் 2014 இருந்துதான் இந்த உலமாக்களுடைய ஒரு பகுதியை ஜமியத்துல் உலமா ஆரம்பித்திருக்கிறது. என்றாலும் அதற்கு முன்னதாக இருந்தாலும் கூட விசேஷமாக அதற்கு ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு உலமாக்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும், பாசை உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும், ஹக்குகளை சரியாக மிம்பருடாகவும் ஏனைய நிகழ்ச்சிகளூடாகவும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அண்மை காலமாக பல விடயங்கள் உலமாக்களுக்கு, அதாவது தர்பியத்துகள், தஸ்கியாக்கள், அவர்களுக்கு அறிவூட்டல்கள், நெறிப்படுத்தல் விடயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலேயும் ஆன்மீகத்தின் ஊடாகவோ அல்லது கல்வி வளர்ச்சி ஊடாகவோ அல்லது இன்னும் பல அவர்களது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி 7-8 வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் உஸ்தாதுமார்கள் இடத்திலிருந்து கால் மடிச்சு அவர்கள் கற்று ஒளியாகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பல திறமைகள், ஆற்றல்கள், அனுபவங்கள் உள்ளவர்கள் தான். இன்னும் அவர்களை மிகைப்படுத்திக் கொள்வதற்காக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா உலமாக்கல் என்ற ஒரு பகுதி உருவாக்கி இருக்கிறது. அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்திலே இன்னும் திறமையுள்ளவர்களாக, பாசை உளம் உள்ளவர்களாக உருவாக்குவதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையிலே வரக்கூடிய காலத்திலே உலமாக்களை நெறிப்படுத்துவதற்காக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து தகனீ செய்வதாக இருந்தாலும், பேர் வைப்பதாக இருந்தாலும், அத்தனை விடயங்களையும் அக்கீகாவுக்கு வழிகாட்டுவதாக இருந்தாலும், அந்த பிள்ளைக்கு குர்ஆன் ஓதி கொடுப்பதாக இருந்தாலும், பிள்ளைக்கு அந்த திருமணம் செய்து வைப்பதாக இருந்தால், அனைத்து விடயங்களும் கடைசியாக கபருக்குழியிலே கொண்டு போய் மையத்தை இறக்கி நெஞ்சி பக்கம் கிபிலாத்து செய்யும் பக்கம் திருப்பப்பட்டிருக்கிறதா என்று அவதானிப்பது வரைக்கும் உலமாக்களோடு சமூகம் அவர்கள் தொடர்புள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள், வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். கொத்துபா மட்டுமல்ல, நிக்காஹ் நடத்துவது மட்டுமல்ல, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது மட்டுமல்ல, அனைத்தும் சமூகத்தோடு தொடர்பட்டவர்கள் தான் உலமாக்கள். எனவே உலமா எம்முடைய சமூகத்தோடும் ஏனைய பிற சமூகத்தோடும் அவர்களுக்கு வழிகாட்டல் செய்யக்கூடிய உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே இன்னும் பலப்படுத்தப்படுவார்கள் என்றால், பாசை வளம் உள்ளவர்களாக மாற்றப்படுவார்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு சமூகம் பல பிரயோசனங்கள் அடைந்து கொள்ளும். அந்த அடிப்படையிலே நிறைய விடயங்கள் சொல்ல முன்வைக்க இருந்தாலும் கூட நேரம் முடிந்து விட்டது. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த 3 பகுதிகளையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் உங்களோடு சேர்ந்து
உங்களோட பகுதிகளோடு சேர்ந்து நிர்வாகங்களோடு சேர்ந்து துறை சார்ந்தவர்களோடு சேர்ந்து செயல்பட்டு ஒரு சிறந்த இந்த நாட்டிலே ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. எதை பேசினமோ அதை செயல்படுத்துவதற்கும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.